அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் வித் ஷெஃப் ஆல்வின். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரௌன் பிரெட் வச்சு மசாலா சாண்ட்விச் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது ஆனியன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபைனாக இப்போ நான் சாப் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். அதாவது ஃபைனாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா சாண்ட்விச்சில் அது வந்து ஒரு ஆனியன் ஃப்ளேவர் தான் ஃபுல்லாக கொடுக்கும். பட் கொஞ்சம் நல்லா ஃபைன் சாப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொரியாண்டர் என்ன பண்ணியிருக்கேன், நான் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். கொரியாண்டர் ஒரு குட் ஃப்ளேவர் நமக்கு என்ன பண்ணும், ஒரு சாண்ட்விச்சில் ஒரு ஃப்ரெஷ் ஃப்ளேவர் அண்ட் மின்ட் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்தது க்ரீன் சில்லி நம்மளுடைய ஸ்பைசிக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு க்ரீன் சில்லி சாப் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணலை, கொஞ்சமாக தான் நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பவுலில் எடுத்தாச்சு. பவுலில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை நான் சேர்க்குறேன். அடுத்தது அதை மேஷ் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா ஆனியன், அதுக்கப்புறம் சாப் கொரியாண்டர், அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரா பவுடர் நான் அதில் என்ன பண்ணியிருக்கேன் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட் ப்ளஸ் கொஞ்சமாக ஒரு பிளாக் சால்ட் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு அதை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுறோம். ப்ளஸ் க்ரீன் சில்லி கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு க்ரீன் சில்லி நான் ஃபுல்லாக சேர்க்கல, ஆல்ரெடி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய சாண்ட்விச் நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ப்ரௌன் ப்ரெட்டு தான் நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். ப்ரௌன் ப்ரெட்டில் ஏற்கனவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மின்ட் சட்னி, இதில் பார்த்திங்கன்னா மின்ட்டு, கொஞ்சம் கொரியாண்டர், ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட், ப்ளஸ் க்ரீன் சில்லி, இதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா மிக்ஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு மின்ட் சட்னியுடைய ரெசிபி வேணும்னா கமெண்டில் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு ரெசிபி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த நம்ம பொட்டேட்டோ பண்ணி வச்சுருக்கேனால அந்த பொட்டேட்டோவை மேஷ் பண்ணி நான் ஒரு சின்ன பேத்தியை மாதிரி உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். அந்த நம்மளுடைய ஃபில்லிங் தகுந்தாற் போல் ரெண்டு சைடுமே மின்ட் என்ன பண்ணிடுறேன், அப்ளை பண்ணிடுறேன். நமக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு சீஸ் ஸ்லைஸ் என்ன பண்ணலாம், வைக்கலாம். அதாவது குழந்தைங்க சாப்பிட்றது கொஞ்சம் அது வந்து நல்ல ஒரு இன்னும் எனர்ஜிட்டிக்காக என்ன பண்ணும் இருக்கும், நம்ம உள்ள ஒரு ஸ்லைஸ் என்ன பண்ணலாம், சீஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேனில் ஒரு நாப் ஆஃப் பட்டர், நிறைய போட வேணாம், பட்டர் இருக்கும். பட்டர் வந்து ரொம்ப பேனில் வந்து ஹீட் அதிகமாக இருக்கக்கூடாது, கரெக்டான ஒரு ஹீட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா பட்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிடும், பிளாக் கலராக மாறிடும். அது நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா கொடுத்துருக்கேன். பட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்த மாதிரி தெரியும், ஆனால் அதிகம் கிடையாது. ஆனால் அது வந்து என்ன பண்ணிவிடும்னா எல்லாமே ஃபுல்லாக எடுத்துடும். அப்படியே அந்த இது வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிவிடும், உள்ளே அப்சர்வ் பண்ணிவிடும். நம்ம ப்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஃபுல்லாக என்ன பண்ணிடுச்சு, உள்ளே அப்சர்வ் பண்ணி எடுத்துருச்சு. ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு, கட் பண்ணியாச்சு. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிடலாம்.